ஹாய் ஹலோ வணக்கம். மாடி தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துடலாம். புதினா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. மல்லிச்செடி மாத்திரம் நல்லா வளர்ச்சி, வெயிலுக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இப்போ ஒரு 2 வாரமாக எங்கள் ஊரில் அப்பப்போ நடுவில் மழை வந்துக்கிட்டே இருக்குது ஈவினிங் டைமில். இப்போவும் நல்லா மழை அடித்து ஓஞ்சிருக்கு. சரி அப்படியே வந்து மேலே எல்லா செடியும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தாச்சு. இது இருவாச்சி மல்லி செடி, இது ரோஜா செடி. ரோஜா செடி அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை, வெயிலுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே சும்மா நட்டு வச்சுருந்த புதினா நல்லா வளர்ந்துருக்கு. ஃப்ளவர்ஸில் ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. இது வந்து செம்பருத்தி செடி. இதில் எப்போவுமே நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது என்றைக்குமே பசுமையாக இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டு எப்போவுமே பாருங்கள் மழைக்கு எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குட்டி குட்டி குரோட்டன் செடியெல்லாம் கூட எடுத்து வந்து மேலே வச்சுட்டேன், மழைக்கு இருக்கட்டும் அப்படின்னு. மல்லிப்பூவில் கூட மொட்டுக்கள் ரொம்ப குட்டியாக போயிடுச்சு. இந்த ரோஜாலாம் பாருங்கள் சரியாகவே வளர்ச்சி இல்லை, ஆனால் அதுக்குள்ளே நட்டு வச்ச புதினாலாம் நல்லா வளர்ந்துடுச்சு. ரோஜா செடி எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும். இப்போ மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா துளிர்த்து வர ஆரம்பிச்சிடும். சரி வந்ததுக்கு கொஞ்சம் மல்லிப்பூவை பறிச்சாச்சு. இந்த மல்லி செடி இந்த மழைக்கு நல்லா பசுமையாக பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு. ஃப்ளவர்ஸ் 2 நாளாக பூத்து கீழே கொட்டி போயிருக்கு. கொஞ்சம் மொட்டுக்கள் மட்டும் நான் பறிச்சிட்டேன். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு இந்த மல்லிச்செடி. இது வந்து ஒரு ஒயிட் கலர் கொத்து கொத்தாக பூக்கிற ரோஸ் வெண்டைக்காய் செடி. இதில் ஒரு 3-4 வெண்டைக்காய் இருந்துச்சு. சரி வந்ததுக்கு வெண்டைக்காய் ரொம்ப முத்திட போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சாச்சு. வீட்டில் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, அது கூட சேர்ந்து இதையும் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துட்டேங்க. ஒரு 3 வெண்டைக்காய் தான் தேர்ந்துச்சு. இது செம்பருத்தி செடி நிறைய பூச்சி வச்சதுனால கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மழைக்கு நல்லா துளிர்த்து நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். மினியேச்சர் வகை பிங்க்கு கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் இது. சரி அப்படியே கொஞ்சம் சீனி பழத்தையும் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மழைக்கு சீனி பழம் எல்லாம் கீழே விழுந்து ஒரே படிக்கட்டெல்லாம் ஒரே பிசன்னு இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் இந்த பழம்தான். சரி நல்லா பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக சிவப்பாக இருந்துச்சா, சரி அதை கொஞ்சம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்காக. பாருங்கள் இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குது. மழைக்கு அதுவும் நல்லா பச்சை பசேன்னு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மரத்தை பார்க்கும்பொழுது. இந்த அளவுக்கு பறிச்சாச்சு. இதெல்லாம் குரோட்டன்ஸ் மழைக்காக நல்லா வளர்ந்து நல்லா அழகாக செழிப்பாக இருக்குது. அப்படியே கீழே இறங்கி பால்கனியில் ஹேங்கிங் பிளான்ட்டெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் நிழல். நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல். பாய். ஹாப்பி கார்டனிங்.